வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த மரைக்காயர்பட்டினத்தைச் சேர்ந்தவர் வரிசைக்கனி. இவருக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது மகள் அனீஸ் பாத்திமா, அவரது மருமகன், இரண்டாவது மகளின் கணவர் சகுபர் சாதிக், ஹர்ஷித், கதிஜா ராணி, ஆயிஷா பேகம் ஆகியோர் ராமநாதபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். ஆம்புலன்ஸ் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை வாலாந்தரவி அருகே அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது அப்பகுதியில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்க் விறகு ஏற்றி வந்த லாரி ஒன்று டீசல் நிரப்பிவிட்டு ராமநாதபுரம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் திரும்பிய போது லாரியின் பின்புறத்தில் ஆம்புலன்ஸ் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சிக்கி ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக வந்த நோயாளி வரிசைக்கனி, சகுபர் சாதிக், அனீஸ் பாத்திமா ஆகிய மூவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த ஹர்ஷித் மேல் சிகிச்சைக்காக மதுரை அனுப்பி வைக்கப்பட்டார். கதிஜா ராணி, ஆயிஷா பேகம் ஆகிய இருவரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். ஆனால் மருத்துவமனை இரண்டாவது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் இருவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ராமநாதபுரத்தில் அனுமதிக்கப்பட்டனர். ஆம்புலன்ஸ் அதிவேகமாக லாரியின் பின்புறம் பகுதியில் மோதியதால் ஓட்டுநர் அருகே அமர்ந்திருந்த சகுபர் சாதிக் வாகனத்தில் சிக்கிக்கொண்டார். அவரை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி வாகனத்திலிருந்து மீட்டனர். மேலும் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த திடீர் விபத்து ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸிற்கு பின்னால் வந்த ஆம்னி சொகுசு பஸ் மற்றும் சொகுசு கார் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சொகுசு காரில் வந்த இருவர் லேசான காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்த மூவர் உடலை கேணிக்கரை போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் உடலை ஒப்படைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் வாகன விபத்தில் உயிரிழந்தது மரைக்காயர்பட்டினம் கடற்கரை கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.